வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு சாட் ரெசிபி தான் பண்ண போறோம். வீட்டுல பிரெட் வாங்கி கொஞ்சம் பிரெட் மீந்து போச்சா, அப்போ டக்குன்னு இந்த சாட் பண்ணிடலாமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி இந்த சாட் பண்றதுங்கிறது நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இது ட்ரெடிஷனல் மெத்தட் கிடையாது, பட் ஷார்ட்கட் மெத்தட் தான். பட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலோட சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு நம்மளுக்கு முதல்ல பிரெட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சன்னா மசாலா ரெடி பண்ண போறோம். மூணாவதா கிரீன் சட்னி, நாலாவதா கஜூரி மில்லி சட்னி ரெடி பண்ண போறோம். முதல் சன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1.25 கப் அளவுக்கு சன்னாவை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். கிரேவி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்னா மசாலாவோட பேஸ். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுலேயே ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததா 5 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணிட்டு இதுலயே சேர்த்துருங்க. வதக்கும் போது தக்காளி வெந்துடும். நல்ல கலருக்காகவும் ஒரு டேஸ்டுக்காகவும் நம்ம பேடிகை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். பேடிகைக்கு பதிலாக நீங்க காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பேடிகை மிளகாங்கிறது கர்நாடகா சார்ந்த மிளகாய். காரம் ரொம்ப இருக்காது, ஆனா கலர் பாத்தீங்கன்னா ஒரு டீப் ரெட் கலர் கொடுக்கும். வேக வச்ச சின்னாலேருந்து ஒரு கரண்டி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த விழுது நல்லா நைஸாக இருக்கணுங்க, அப்போதான் உங்களுக்கு கிரேவி ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அதே கடாய் எடுத்துருக்கேங்க. கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா கருகிடும், அதனால லைட் ஹீட்டில் இருக்கும் போதே சேர்த்துருங்க. டக்குன்னு பொடி கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கிரேவி பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில நீங்க காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல கலரும் வரும், ஒரு ரோஸ்டட் ஃபிளேவரும் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கடையோட ஃபீல் கிடைக்கும். மூடி வச்சுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். ஓப்பனா வச்சிங்கன்னா வெளியில தளிக்கும், அதனால கட்டாயம் மூடிடுங்க. திறக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தரங்க. அப்போ நீங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். விழுது நல்லா திக்கானதுக்கு அப்புறமா பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த சென்னாவை அது வேக வச்ச தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சென்னை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால உப்பு இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் நீங்க சேர்த்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய சைஸ் வெள்ளை கலர் கொண்ட கடலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். அப்போதான் இந்த கிரேவியோட ஃப்ளேவர்லாம் சென்னாக்குள்ள இறங்கும். புளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மாங்காய் பொடி, அதாவது ஆம்ச்சூர் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். வீட்லயே ஃப்ரெஷ்ஷா சன்னா மசாலா பொடி எப்படி அரைக்கணுங்கிற வீடியோவுமே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையுமே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள், அதாவது கசூரி மேத்தி அப்படி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடும். இது நீங்க சாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு ரைஸுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா குவிக்கா கிரீன் சட்னி ரெடி பண்ணிடலாமா? சாட்டுங்கிற போது நம்மளுக்கு கிரீன் சட்னி, ரெட் சட்னி ரொம்ப முக்கியம். மிக்சி ஜார்ல 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், பாதி கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் மாங்காய் பீஸை சேர்த்துக்கலாம். மேங்கோ சீசன் இல்லைன்னா நீங்க ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்கோங்க. இதுலயே 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, கொஞ்சமா பிளாக் சால்ட் சேர்த்துட்டு கலர் மாறாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதையுமே ஒரு ஓரமா வச்சிடுங்க. அடுத்ததா இன்ஸ்டன்டா குவிக்கா புளி, அதுக்கப்புறமா டேட்ஸ் போட்டு ஒரு ரெட் சட்னி ரெடி பண்ண போறோம். இது ஷார்ட்கட் மெத்தடுங்கிறதுனால அப்படியே எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடும். கொஞ்சமா புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பேரிச்சம்பழத்தை விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இதுல சேர்த்துருங்க. சீட்லெஸ்ஸா இருந்தா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். அரேபியன் டேட்ஸ்ங்கிற போது சாஃப்டா இருக்கும், நீங்க அப்படியே அரைச்சிக்கலாம். உங்களோட டேட்ஸ் ஹார்டா இருந்தா கொஞ்ச நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா பிளாக் சால்ட் சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடும். ஸ்வீட் சட்னி, கிரீன் சட்னியோட டீடைல் ரெசிபியுமே நம்ம சேனல்ல இருக்கு, அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்ணோம்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப்பிங்கான வெஜ்ஜீஸ் ரெடி பண்றது தான். உருளைக்கிழங்க வேக வச்சு பொடிப்பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொடிப்பொடியா நறுக்கிக்கலாம். கேரட், பீட்ரூட், மாங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொடிப்பொடியா நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லியுமே பொடிப்பொடியா நறுக்கி எடுத்து வச்சுட்டீங்கன்னா டாப்பிங் ரெடி ஆயிடும். இதை தவிர நம்மளுக்கு கொஞ்சமா சேவ் தேவை. இப்போ பிரெட் சாட்டுங்கிற போது பிரெட் தான் நம்மளோட பேஸ்.
பிரெட்டை கொஞ்சமா வெண்ணெயில கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்டர் இருந்தா அதுலயுமே நீங்க கிறிஸ்பியா டோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட் ஃப்ரெஷ்ஷா கிறிஸ்பியா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா உடனே அசம்பிள் பண்ணிடுங்க. பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போ இது அழகா ஒரு சாட் மாதிரி சர்வ் பண்ணிடலாமா? உங்க சர்விங் பிளேட்ல 2 ஸ்லைஸ் டோஸ்டட் பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காரமான கிரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு பண்றீங்கன்னா கிரீன் சட்னி கம்மியா சேர்த்துக்கோங்க. கிரீன் சட்னி பாத்தீங்கன்னா இந்த மின்டி ஸ்பைசி பஞ்ச் கொடுக்கறதுக்காக தான். இந்த சட்னியோட அளவு எல்லாமே உங்க வீட்டு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சென்னா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். நல்லா அப்படியே சென்னாவோடவே மேல சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய கடையில சூப்பரான ஒரு சாட் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சென்னாவை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நம்மளோட வெஜ்ஜி டாப்பிங்லாம் கொடுத்துக்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு அப்படியே கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம், துருவின கேரட், துருவின பீட்ரூட், துருவின மாங்காவை சேர்த்துக்கலாம். பொடிப்படியாக நறுக்கின கொத்தமல்லியை கட்டாயம் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அப்போதான் ஒரு சாட்டுக்கு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். அகெயின் மாங்காய் சீசன்ல இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டாப்பிங் அதுக்கப்புறமா சுண்டல்லாம் இருக்கிறதுனால நம்ம 2 ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லா ஃபுல் ஆகிடும். என்னதான் இதெல்லாம் கடைகளில் கிடைச்சாலுமே வீட்டில் நம்ம பண்ணி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேற தாங்க. கட்டாயம் இதோட டேஸ்ட்னால நீங்கள் 2ஓடு நிறுத்த மாட்டீங்க. பிரெட் சாட்டுக்கு பதிலாக இதில் நீங்கள் சமோசா உடச்சி போட்டிங்கன்னா சமோசா சாட், கட்லெட் போட்டிங்கன்னா கட்லெட் சாட், பூரி போட்டிங்கன்னா மசாலா பூரி, அதுக்கப்புறமா பொரி போட்டிங்கன்னா பேல் பூரி ஆகிடும். ஒரே பேஸை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி 5-6 டிஷ் கூட பண்ணலாங்க. டாப்பிங் வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கஜூர் இம்லி, அதாவது பேரிச்சம்பழம் வெள்ளம்லாம் சேர்த்து ஒரு சட்னி பண்ணோம் இல்லையா, புளி போட்டு, அந்த ரெட் சட்னியை மேலே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். இனிப்பு பிடிக்கும்னா கொஞ்சம் ரெட் சட்னியை தாராளமாக சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக நம்ம பண்ண க்ரீன் சட்னியுமே தூவி விட்டுட்டோம்னா காய்கறிகள் மேலே இந்த சட்னியோட ஃப்ளேவர் இறங்கும். ஃபைனலாக ஆலு புஜியா இல்லைன்னா சேவ், ஓம்பொடி எது உங்கள் வீட்டில் இருக்கோ மேலே அப்படியே க்ரஷ் பண்ணி சேர்த்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிட்டாதாங்க பிரெட் கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா சாகி ஆகிடும். ஸோ பிளேட் டு டம்மி அப்படியே சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செம சூப்பராக இருக்கிற சாட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.